சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மருமகன் தனுஷ். இவர் உண்மையிலேயே யாருடைய பிள்ளை? அனைத்து சர்ச்சைகளுக்கும் இப்பொழுது தீர்வு வந்திருக்கின்றது. இதோ தமிழகத்தை உலுக்கி வந்த அந்த சர்ச்சையான விடயத்தில் அதிரடியாக ஏற்பட்ட திருப்பம். அனைத்து தகவலும் உங்களுக்காக. சிவகங்கையைச் சேர்ந்த கதிரேசன் தம்பதியர்கள், இது எங்களுடைய மகன் தனுஷ் அவர்கள் எங்களுடைய மகன், சிறு வயதிலேயே ஓடிச் சென்று விட்டார், எங்களுக்கும் இப்பொழுது வயதாகிவிட்டது, அதனால் மாதம் 60,000 ரூபாய் எங்களுக்கு ஜீவனாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து சிறுவயதில் ஓடிப்போன மகன் நான் தான், இதோ வந்துவிட்டேன், நான் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறி ஒருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் பல சந்தேகங்களையும் உருவாக்கி இருக்கின்றது. திரைப்படங்களில் வருவதைப் போன்று ஒருவர் பணத்துக்காக போலியாக வந்து சரணடைந்திருக்கின்றாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதனால் கண்டிப்பாக DNA பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு வாக்குவாதமும் அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த DNA பரிசோதனை புதிதாக வந்திருக்கும் ஆட்டோ ஓட்டுநருடனா அல்லது தனுஷுடனா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. எது எவ்வாறு இருப்பினும் தனுஷ் அவர்களுக்கு இப்பொழுது சற்று காலம் சரியில்லை என்றுதான் கூற வேண்டும். தெருவில் நிற்கும் நாயே தேடி வந்து கடிப்பது போன்று சுஜி பிரச்சனை மற்றும் இந்த பெற்றோர் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளில் சிக்குண்டிருக்கின்றார் நடிகர் தனுஷ். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.